வாகை சூடவா நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேன்மொழி உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் குடும்பத்துக்கு தெரியாது. சரி, குடும்பத்துக்கு தான் தெரியாது, தன்னுடைய கணவருக்காக இந்த விஷயத்த சொல்லலான்னு தேன்மொழி நினைக்கிறாங்க. சொல்லணும்னு நினச்சவங்க ஆனால் சொல்லலை. தூங்கிட்டு இருக்க மனோவை எழுப்பலான்னு போனவங்க ஒருவேளை இவர்கிட்ட தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொன்னால் சந்தோஷத்தில் கத்திட்டா என்ன பண்ணுறது, இந்த குடும்பத்துக்கு உண்மை தெரிஞ்சிடுமே, சொல்லாமலும் இருக்க முடியாது, கட்டின மனைவியாக இந்த உண்மையை அவர்கிட்ட சொல்லித்தானே ஆகணும்னு ஒரே குழப்பத்தில் தேன்மொழி உட்காந்துட்ருக்காங்க. அப்போது தேன்மொழி ஃபோன் எடுத்து டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தா மீனாட்சிக்கு தான் இங்கே மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க. இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு மீனாட்சிக்கு டைப் பண்ண, அப்போது மீனாட்சி சொல்கிறாங்க, வேண்டாம் இப்போ சொல்ல வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இரு, கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு மீனாட்சி திரும்பவும் பதில் கொடுக்குறாங்க. எப்படி இந்த உண்மையை சொல்லாமல் இருக்க முடியும்? ஒருவேளை உண்மை தெரிஞ்சிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும். இத்தனை நாளைக்கு உண்மையை மறைக்க முடியாதுன்னு தேன்மொழி ஒரு பக்கம் மெசேஜ் அனுப்ப, இன்னொரு பக்கம் மீனாட்சி மெசேஜ் டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது தூங்கிட்டு இருக்க ஜீவா கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது மருத்துவச்சியாக வந்த பாட்டி தேன்மொழி கர்ப்பமாக இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க போல். அதனால தான் தேன்மொழி இப்போ பயப்படுறாங்க. ஒருவேளை தேன்மொழி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அப்பத்தாவுக்கு தெரிஞ்சால் என்னாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஏன்னா அப்பத்தா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, தேன்மொழி இப்போ கர்ப்பமாக இருந்தானா நாளைக்கு அவள் வயிறு சும்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பாங்க. இப்போ இப்படி ஒரு விஷயத்த எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். அப்போது அப்பத்தாவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிற மாதிரி தான் இனி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, எப்படிலாம் சமாளிக்கிறாங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.